வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம். வாட்டிக்கனில் சற்று நேரத்தில் விழா தொடங்குகிறது. G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. உலக தலைவர்களுடன் சந்திப்பு. காஷ்மீரில் அனைத்து கட்சி குழு ஆய்வு. முதல்வர் மெஹபூபாவுடன் முக்கிய ஆலோசனை. காணாமல் போன விமானத்தை தேடும் பணி. ஆழ்கடலில் திரட்டப்பட்ட தகவல்கள் தொடர்பாக ஆய்வு. அன்னை தெரசாவுக்கு இன்னும் சற்று நேரத்தில் புனிதர் பட்டம் வழங்கப்படுவதையொட்டி வாட்டிக்கனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். அன்பு, கருணை, மனிதநேயம் என்ற வார்த்தைகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து மறைந்தவர் அன்னை தெரசா. அல்பேனியாவில் பிறந்து இளம் வயதிலேயே சமூக சேவையில் ஈடுபட்டு இந்தியாவிற்கு வந்து கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு ஏழை எளியோர், திக்கற்றோர், தொழுநோயாளிகள், பிச்சைக்காரர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் 47 ஆண்டுகளுக்கும் மேலாக சேவை செய்து மறைந்தவர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவின் அற்புதங்களை அங்கீகரிக்கும் விதமாக வாட்டிக்கனில் நடைபெறும் விழாவில் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட உள்ளது. இந்திய நேரப்படி இன்று பகல் 2 மணியளவில் நடைபெறும் விழாவில் போப் பிரான்சிஸ் இதனை வழங்குகிறார். இதனையொட்டி வாட்டிக்கனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் திரளானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த விழாவில் இந்திய அரசு சார்பில் கலந்து கொள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு வாட்டிக்கன் சென்றுள்ளது. மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி, தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரும் அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் விழாவில் பங்கேற்க உள்ளனர். இது தவிர மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் அமைப்பின் தலைவர் சகோதரி பிரேமா உள்பட 50க்கும் மேற்பட்ட கன்னியாஸ்திரிகளும் 45க்கும் மேற்பட்ட பேராயர்களும் புனிதர் பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்கின்றனர். அன்னை தெரசா இன்று புனிதர் பட்டம் பெற இருக்கிறார். வாட்டிக்கன் நகரின் புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற இருக்கும் இந்த வரலாற்று நிகழ்வில் போப் பிரான்சிஸ் அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் அளிக்க இருக்கிறார். இதையொட்டி ரோம் நகரமும் வாட்டிக்கன் பகுதியும் விழாக்கோலம் பூண்டு வருகின்றன. இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். ஆக்னஸ் கொன்சா. அன்னை தெரசாவின் இயற்பெயர் இதுதான். அல்பேனிய பெற்றோர்களின் அருந்தவ புதல்வியாக தெரசா பிறந்தது மாசிடோனியா நாட்டின் ஸ்கோப்ஜி நகரில். 1928ஆம் ஆண்டு அவரது 18வது வயதில் லொரேட்டா என்ற கிறிஸ்தவ கன்னியர் அமைப்பில் இணைந்தார் தெரசா. அதே ஆண்டில் அவர் இந்தியா வந்தார். ஆரம்பத்தில் பள்ளி ஆசிரியையாக பணி. அதன்பின் 1950இல் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சேவை அமைப்பை அவர் ஆரம்பித்தார். கொல்கத்தா நகரில் ஏழைகள், ஆதரவற்றோர், தொழு நோயாளிகளுக்கு தொண்டு உள்ளத்துடன் அவர் உதவத் தொடங்கினார். இறைப்பணி கலந்த இந்த இடைவிடா அருட்பணி காரணமாக 1979ஆம் ஆண்டு அவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். அமெரிக்காவின் மிக உயரிய விருதான காங்கிரஸ்னல் தங்க பதக்கம் போன்ற ஏராளமான விருதுகளை வென்ற அன்னை தெரசா 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அவரது 87வது வயதில் விண்வாழ்வு எய்தினார். வாழும்போதே வரலாறாக விளங்கியவர் அன்னை தெரசா. அவருக்கு புனிதர் பட்டம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாளும் வளர்ந்த நிலையில் அன்னை தெரசா மறைந்து 19 ஆண்டுகள் கழித்து 2003ஆம் ஆண்டு வாட்டிக்கன் நகரின் புனித பீட்டர் சதுக்கத்தில் புனிதர் பட்டத்துக்கு முன்னோட்டமான முத்திப்பேறு பெற்றவர் என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைநகரமான வாட்டிக்கன் நகரில் அன்னை தெரசா புனிதர் பட்டம் பெற இருக்கிறார். நினைவு நாளான செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு ஒரு நாள் முன்னதாக அவர் புனிதர் பட்டம் பெறப்போவது சிறப்பு. மறைந்த பின் அன்னை தெரசா புதுமைகள் நிகழ்த்தினார் என 113 சாட்சிகளிடம் 263 கேள்விகள் கேட்டு 81 தொகுப்புகள் கொண்ட 35,000 பக்கங்களில் ஆதாரங்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகே புனிதர் பட்டம் அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஒருவருக்கு புனிதர் பட்டம் அளிப்பதால் அவர் புனிதராகிறார் என்ற அர்த்தமில்லை. ஏற்கனவே புனிதராக திகழும் ஒருவரை
புனிதர் என்று அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் அதை அறிவிக்கும் நிகழ்ச்சியே புனிதர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி. இந்திய மண்ணில் புனிதர் பட்டம் பெறும் முதல் நபர் அன்னை தெரசா இல்லை. தோமையாரில் தொடங்கி அல்போன்சா வரை இந்தியாவில் பலர் ஏற்கனவே புனிதர் பட்டம் பெற்றிருந்தாலும் அன்னை தெரசா அளவுக்கு அவர்கள் யாரும் புகழ் சூடியவர்கள் இல்லை என்பதே உண்மை. G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீனா சென்றிருக்கும் பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமரை சந்தித்து பாதுகாப்பு உள்ளிட்ட இருதரப்பு உறவுகள் பற்றி ஆலோசனை நடத்தினார். G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீனாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்கிறார். அப்பொழுது பல்வேறு நாட்டு தலைவர்களையும் அவர் சந்தித்து பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டர்ன்புல்லை சந்தித்து மோடி ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது அணு ஆயுத விநியோக நாடுகள் பட்டியலில் இந்தியாவை சேர்ப்பது உள்பட பாதுகாப்பு பற்றிய இருதரப்பு ஒப்பந்தங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். காஷ்மீரில் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான குழுவினர் ஸ்ரீநகர் சென்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதி பர்ஹான் வானி பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து மாநிலத்தில் பதற்றம் நிலவி வருகிறது. கலவரங்களில் 60க்கும் அதிகமானோர் பலியாகினர். 10,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டனர். 2 மாதங்கள் கடந்தும் பதற்றம் குறையவில்லை. வன்முறை போராட்டங்களுக்கு முடிவு காணும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி குழுவினர் ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ளனர். ஷெர்ரி காஷ்மீர் விமான நிலையம் சென்ற அவர்களுக்கு அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. காஷ்மீரில் அமைதியும் இயல்பு நிலையும் திரும்ப வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் விருப்பமும் ஆகும் என்று ராஜ்நாத் சிங் முன்னதாக தெரிவித்திருந்தார். இதனிடையே மத்திய அரசின் முயற்சியை வரவேற்பதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. Well, it's a welcome initiative. The all-party delegation is intending to reach out and have an emotional connect with the people of Kashmir. So therefore, under those circumstances, we do hope that something positive comes out of the whole process. இதனிடையே காஷ்மீரில் நடைபெறவுள்ள அனைத்து கட்சி குழுவினர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஹூரியத் மாநாடு அமைப்பு உள்ளிட்ட பிரிவினைவாத அமைப்பினருக்கும் மாநில முதல்வர் மெஹபூபா முஃப்தி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரிவினைவாத அமைப்புகளின் தலைவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நமது மாநிலத்தின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்சி குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து அந்தமான் சென்று கொண்டிருந்த பொழுது காணாமல் போன AN-32 விமானத்தை தேடும் பணியில் சாகர் நதி மற்றும் சமுத்ரா ரத்னாகர் ஆகிய அதிநவீன கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இவற்றின் மூலம் ஆழ்கடலில் திரட்டப்பட்ட தகவல்களை ஆய்வு செய்யும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானம் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி சென்னை தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற சில நிமிடங்களிலேயே மாயமானது. அதில் 29 பேர் பயணம் செய்திருந்தனர். மாயமான சில நிமிடங்களிலேயே தேடுதல் பணியானது முடுக்கிவிடப்பட்டிருந்தது. இன்றுடன் 40 தினங்களுக்கு மேலாகியும் அந்த விமானத்தை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. முப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள், ஆழ்கடல் ஆய்வு கப்பல் மற்றும் போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் என பல்வேறு தரப்பில் இருந்தும் தேடுதல் வேட்டை ஈடுபட்டிருந்த போதிலும் இதுவரை எந்த முன்னேற்றமும் கிடைக்கப்பெறவில்லை. இருந்த போதிலும் அதில் பயணம் செய்த 29 பேரின் நிலைமை என்ன என்பது குறித்தும் எந்த தகவலும் கிடைக்கப்பெறாத நிலையில் இந்த தேடுதல் வேட்டையானது நேற்றுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடல் ஆய்வு கப்பலான சாகர் நீதியும் சென்னை திரும்பியிருக்கிறது. அந்த ஆழ்கடல் ஆய்வு கப்பலான சாகர் நீதியில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கடலோர காவல்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 6ஆம் தேதி கடலோர காவல்படையின் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் அதன் பின்னர் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 கட்டங்களாக நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் எந்த முன்னேற்றமும் பலனும் கிடைக்கப்பெறாத நிலையில் 3வது கட்டமாக வருகிற 9, 10 ஆகிய தேதிகளில் மீண்டும் தேடுதல் பணி தொடங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் எஸ் விக்னேஷ். அருணாச்சல பிரதேச மாநில ஆளுநர் ஜோதி பிரகாஷ் ராஜ்கோவாவை பதவி விலகுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநில ஆளுநராக ஜோதி பிரகாஷ் ராஜ்கோவா கடந்த ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்றார்.
மாநிலத்தில் இருந்த நபம் துக்கி தலைமையிலான காங்கிரஸ் அரசு கலைக்கப்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு ஆளான அவர் தற்போது உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வருகிறார். அதன் காரணமாக அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக பெமா காண்டு பதவியேற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் அவரை பதவி விலகுமாறு மத்திய அரசின் சார்பில் அமைச்சர் ஒருவரும் உள்துறை அமைச்சக உயர் அலுவலர் ஒருவரும் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவலை ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் மறுத்துள்ளன. விநாயக பெருமானை வணங்கினால் வாழ்வில் வளம் பெருகும் என்று முதல்வர் ஜெயலலிதா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஓங்கார வடிவமாக விளங்கும் விநாயக பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தடைகளை தகர்க்கும் விக்னேஸ்வரராய் விளங்கும் விநாயக பெருமானை வணங்கினால் வாழ்வில் வளம் பெருகும் என்று மேலும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா, வேழ முகத்தான் அருளால் உலகில் அன்பும் அமைதியும் நிலவட்டும் என்றும் நலமும் வளமும் பெருகட்டும் என்று வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் அடுத்த 2 ஆண்டுகளில் 60% FM வானொலி சேவைகள் அதிகரிக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் ராஜ்யவர்தன் ரத்தோர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தற்போது நகர்ப்புறங்களில் உள்ள அலைக்கற்றை சேவைகள் ஊரகப் பகுதிகளில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். கிராமப்புற இளைஞர்களின் விளையாட்டு திறன் பற்றி குறிப்பிட்ட அவர், இதற்காக அதிக அளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். வேகமாக மாறிவரும் இன்றைய உலகில் தகவல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவசியம் என்றும் ராஜ்யவர்தன் ரத்தோர் தெரிவித்தார். Trying to FMize the entire country, and as of now the entire FM broadcast is limited to only 45% of the country. In another 2 years we will take it to about 60% of the whole country. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மணமக்கள் சென்ற வாகனம் விபத்து, மணமக்களின் உறவினர்கள் 2 பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலின் மேற்கூரையில் துளையிட்டு 5,78,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல கட்டங்களாக விசாரணை நடைபெற்றும் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை. இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். ரயில் கொள்ளை தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் சிபிசிஐடியுடைய ஐஜியான மகேஷ்குமார் அகர்வால் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி சேலத்திலிருந்து புறப்பட்ட அந்த சேலம் எக்ஸ்பிரஸில் 5,78,00,000 கொள்ளையடிக்கப்பட்டது கண்டறியப்பட்டு தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் சிபிசிஐடி மற்றும் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வரும் நிலையில் இதுவரை 1,200க்கும் மேற்பட்டோரை விசாரித்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் கடந்த 25 நாட்களாக விசாரித்து வரும் நிலையில் எந்த ஒரு துப்பம் கிடைக்கவில்லை என சிபிசிஐடி தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தும் வகையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் பணியிடம் மற்றும் குற்றப்பிரிவினருடைய உதவியை கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் பிரகாஷ். இலங்கை சிறைப்பிடித்துள்ள தமிழக மீனவர்களின் 114 விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் அவ்வப்போது சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர்களை மத்திய அரசு மற்றும் தமிழக அரசின் வற்புறுத்தலை அடுத்து விடுவிக்கும் இலங்கை அரசு மீனவர்களின் படகுகளை மட்டும் திரும்ப ஒப்படைப்பதில்லை. அவ்வாறு சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் 114 படகுகளை விடுவிக்க வலியுறுத்தியும் சேதமடைந்த படகுகளுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 4வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வேலைநிறுத்தம் காரணமாக 800க்கும் அதிகமான விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே வரும் 12ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்பொழுது மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளான பூண்டி, சோடவரம், செம்பரம்பாக்கம் ஆகியவற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி.
தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வெப்பச்சலனம் மற்றும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாகவே கனமழையும் கூட பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையை சுற்றியுள்ள ஏரிகளில், அதாவது நீர்நிலைகளிலும் ஏரிகளிலும் நீரின் வரத்தானது அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளான பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகளில் நீரின் வரத்தானது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் மழையானது தொடரும் என்று அறிவித்துள்ளது. இந்த மழையானது தொடரும் பட்சத்தில் இந்த ஏரிகளில் நீர்வரத்து அதிகரிக்கும். இந்நிலையில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் புவனேஸ்வரி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மணமக்கள் சென்ற வாகனம் ஆம்னி பேருந்து மீது மோதியதால் 2 பேர் பலியானார்கள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர் கோவிலில் மணிகண்டன், கௌரி பிரியா ஆகியோர் திருமணம் முடித்துவிட்டு ஈரோட்டில் உள்ள மண்டபத்திற்கு சென்றனர். கவுந்தபாடியை வாகனம் கடக்கும்போது எதிரே வந்த ஆம்னி பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியது. அங்கிருந்தவர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் மணமக்களின் உறவினர்கள் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மணமக்கள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரையில் இருந்து சரக்கு ஏற்றி வந்த லாரி கொடைக்கானல் மலைப்பாதை அருகே வீட்டின் மீது விழுந்ததில் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த தம்பதி பலியாகினர். மதுரையில் இருந்து கொடைக்கானல் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி வத்தலக்குண்டு சாலையில் மற்றூர் அருகே வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் கீழே இருந்த வீட்டின் மீது லாரி தலைக்குப்புற விழுந்ததில் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த தங்கவேல், மகமாயி ஆகியோர் அந்த இடத்திலேயே பலியாகினர். பலத்த காயமுற்ற மகன் மாரிமுத்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள தாண்டிக்குடி காவல்துறையினர் தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே காவல்துறை டிஎஸ்பி வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் படுகாயமுற்றார். காயமடைந்தவரை காவலர்கள் காப்பாற்றாமல் சென்றதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தங்கச்சிமடம் என்ற இடத்தில் ராமேஸ்வரம் காவல்துறை டிஎஸ்பி முத்துராமலிங்கத்தின் வாகனம் சாலையில் சென்றவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமுற்ற டார்வின் என்பவருக்கு முதல் உதவி சிகிச்சை கூட அளிக்காமல் காவலர்கள் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் கனியை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் கனி மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீப் அங்கிருந்து வந்துச்சு, பைக் இங்கிருந்து போச்சு. ஆக்சிடென்ட் டம்முன்னு சவுண்டு ஒன்று அடிச்சு, அதோட இப்போ வண்டி கீழே தஞ்சு பையன் அடிவிட்டு காலையில் இதில் இதாகி ரொம்ப ஃபேமஸாக கிடந்தாப்புல. அந்த போலீஸ் அதிகாரி வண்டி விட்டு இறங்கி பார்த்துட்டு வண்டி கூட என்னன்னு பார்க்கறதுக்கு அவங்களால வண்டிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள பூசைக்கு வந்தாலும் என்னடா கூட்டங்கள் கூடுது, அதோட போக்குவரத்து மறியல் பண்ணுது. அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட இருப்பதை முன்னிட்டு திருநெல்வேலியில் பல்வேறு மதத்தினர் கலந்து கொண்ட சமூக நல்லிணக்க பேரணியில் திரளானோர் கலந்து கொண்டனர். வாட்டிக்கனில் நடைபெறும் விழாவில் அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்படுவதை முன்னிட்டு திருநெல்வேலியில் பல்வேறு சமயத்தினர் கலந்து கொண்ட சமூக நல்லிணக்க பேரணி நடைபெற்றது. தொண்டர் சந்நிதி முன்பிருந்து தொடங்கிய பேரணி திருநெல்வேலியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பேரணியில் திரளானோர் கலந்து கொண்டு சமூக நல்லிணக்க கருத்துக்களை முழக்கமாக எழுப்பினர். அன்னை தெரசா அம்மையார் அவர்களுடைய சேவையை பாராட்டி அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்குவது நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள். ஒரு சமூக சேவை செய்தால் அதன் மூலம் எப்படி கண்ணியப்படுத்தப்படுவோம் என்பதற்கு அன்னை தெரசா அம்மையார் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கிறார்கள். கேரள மக்களின் வசந்த விழா என்று அழைக்கப்படும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்று தொடங்குவதால் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் கேரளம் மற்றும் தமிழகத்திலிருந்து அதிக அளவிலான மக்கள் பூக்களை வாங்கி வருகின்றனர். கேரள மக்கள் வெகு சிறப்புடன் கொண்டாடும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்று முதல் தொடங்குகிறது. அதற்கு தேவையான பூக்கள், காய்கனிகள் உள்பட அனைத்து பொருட்களும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தே கேரளத்துக்கு அதிக அளவில் செல்கிறது. ஓணம் பண்டிகைக்காக கேரளத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இன்று முதல் 10 நாட்கள் வண்ண வண்ண பூக்களால் அத்தப்பூ கோலமிடுவது வழக்கம். இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் உள்ள மலர் சந்தைக்கு தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாமல் கேரள பூ வணிகர்கள் அதிக அளவில் வந்துள்ளனர். இதன் காரணமாக நேற்றிரவு முதலே தோவாளை മലർ സന്തയിൽ പൂക്കൾ വിൽപ്പന അധികരിத்து കാണപ്പെടുகிறது. ഞങ്ങൾ കേരളമാണ്. ഞങ്ങൾ എല്ലാ വർഷവും ഇവിടുന്നാണ് പൂ എടുക്കാറുള്ളത്.
ലാഭത്തിൽ കിട്ടാറുണ്ട്. ഞങ്ങളുടെ ഓണം 4-ാം തീയതി തുടങ്ങിയിട്ടുണ്ട്. എല്ലാ വർഷവും എല്ലാ ദിവസവും പൂ വെച്ചാണ് ഞങ്ങൾ അത്ത ഇടാറ്. അതിന് മെയിൻ റീസൺ എന്ന് പറഞ്ഞാൽ ലാഭത്തിൽ കിട്ടുമെന്നുള്ളതാണ്. ഇവിടെ നല്ല ആളൊക്കെ ഉണ്ട്. ഞങ്ങൾ ബൈക്കിൽ ആണ് എല്ലാ വർഷവും ഇവിടെ വന്ന് എടുക്കാറ്. சென்ற வருடம் வாடாமல்லி கிலோ 300 ரூபாய்க்கு விற்ற வாடாமல்லி இந்த வருடம் 50 ரூபாயும், கேந்தி சென்ற வருடம் 100 ரூபாய்க்கு விற்ற கேந்தி இந்த வருடம் 50 ரூபாய்க்கும் போகின்றது. இந்த வருடம் அதனுடைய 4 ஒரு பங்கு விலை தான் இருக்கின்றது. விவசாயிகள் ரொம்ப வேதனையோடு இருக்கின்றார்கள். வாங்கக்கூடிய கேரள நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் உப கோவில்களில் இன்று காலை நடைபெற்ற குடமுழுக்கு விழாக்களில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவிலின் உப கோவில்களான ஆதி சொக்கநாதர் கோவில், செல்லத்தம்மன் கோவில், ஆஞ்சநேயர் கோவில்களில் இன்று காலை குடமுழுக்கு நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவுக்காக கங்கை, காவிரி நதிகளிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. 4 கால யாகசாலை பூஜைகளுக்கு பின்னர் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான அருள்மிகு சுந்தரேஸ்வரர் மற்றும் காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் குணமங்கலம் கிராமத்தில் 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட அருள்மிகு மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் மற்றும் காளியம்மன் கோவில்களில் 75 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெற்றது. இதனையொட்டி கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. திருக்குடமுழுக்கு மற்றும் காட்டுப்பிடாரி அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. குடமுழுக்கு விழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில்களில் திரண்டனர். இதேபோல் புதுக்கோட்டை அருகே உள்ள கைக்குறிச்சியில் அருள்மிகு காசி விசாலாட்சி அம்பிகை சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலை புதுப்பிக்கும் பணி நிறைவடைந்ததை அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றிய பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். டென்னிஸில் செரீனா வில்லியம்ஸ் சாதனை, 307 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் புயல் காற்றுடன் பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் புயல் காற்றுடன் மழை பெய்து வருகிறது. லெஸ்டர் என அழைக்கப்படும் இந்த புயலால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் மரங்களும் மின் கம்பங்களும் சாய்ந்தன. புயல் காரணமாக மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். கடல் சீற்றத்துடன் காட்சியளிப்பதால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். புயலால் ஹிலோ பகுதியில் பெருமளவு பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மழையளவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. லிபியாவில் சிர்தே நகரில் IS தீவிரவாதிகளின் பகுதிகளை முற்றுகையிட்டு தீவிரமாக சண்டையிட்டு வரும் ராணுவம் இன்னும் சில நாட்களில் நகரை முழுவதுமாக மீட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லிபியாவில் IS தீவிரவாதிகள் கைப்பற்றிய பகுதிகளை மீட்கும் வகையில் அமெரிக்க படைகள் உதவியுடன் ராணுவம் தொடர்ந்து சண்டையிட்டு வருகிறது. சிர்தே நகரை முழுமையாக மீட்க ராணுவம் பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. எனினும் தீவிரவாதிகளின் தற்கொலை தாக்குதல் காரணமாக ராணுவத்தினரின் நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள ராணுவத்தினர் IS தீவிரவாதிகளின் வசமிருந்து பள்ளிக்கூடம் உள்ளிட்ட பல கட்டடங்களை மீட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் 7 ராணுவ வீரர்கள் பலியாகினர். 30 பேர் படுகாயமுற்றனர். 10 தீவிரவாதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றில் வென்றதன் மூலம் அதிக போட்டிகளில் வென்ற வீராங்கனை என்ற சாதனையை செரீனா வில்லியம்ஸ் படைத்துள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் ஸ்வீடன் வீராங்கனை ஜோஹன்னா லார்சனை அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் எதிர்கொண்டார். சிறப்பாக விளையாடிய செரீனா 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் எளிதில் வென்றார். இந்த வெற்றியின் மூலம் அதிக கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் வென்ற வீராங்கனை என்ற பெருமையை செரீனா பெற்றார். இதன் மூலம் 307வது வெற்றியை பெற்ற செரீனா அதிக போட்டிகளில் வென்ற நவரத்திலோவாவின் சாதனையை முறியடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம். வாட்டிகனில் சற்று நேரத்தில் விழா தொடங்குகிறது. G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. உலக தலைவர்களுடன் சந்திப்பு. காஷ்மீரில் அனைத்து கட்சி குழு ஆய்வு. முதல்வர் மெஹபூபாவுடன் முக்கிய ஆலோசனை. காணாமல் போன விமானத்தை தேடும் பணி. ஆழ்கடலில் திரட்டப்பட்ட தகவல்கள் தொடர்பாக ஆய்வு. இத்துடன் வேந்தரின் நூற்றுவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.